ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி டெய்லரிங் டிப்ஸில் என்ன பார்க்கலாம் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம தைக்கும் போது கொக்கி பெட்டி வைக்கிறோம் பாருங்கள். அப்போ வந்து லைனிங் கிளாத் மட்டும் தனியாக நம்ம வச்சோம்னா அந்த பீஸ் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் லைஃபுக்கு வராது. ப்ளவுஸ் தாங்குற அளவுக்கு கொக்கி பெட்டி கூக்கு மாட்டுறது எல்லாமே கிழிஞ்சு போயிடுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மேல் கிளாத் ஒன்று, லைனிங் கிளாத் ஒன்று, ரெண்டும் வச்சு அப்படி ஃபுல்லாக ஒரு தையல் ஓட்டிட்டு கொக்கி பெட்டி வச்சு பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ப்ளவுஸ் நமக்கு எவ்வளோ நாள் யூஸ் ஆகுதோ அது வரைக்குமே அந்த கொக்கி பெட்டியும் டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குங்க. இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தெரியாமல் லைனிங் மட்டும் வச்சிட்டோம்னா சீக்கிரம் அது வந்து கிழிஞ்சு போயிடும் துணி கிளாத்து. பாருங்கள், இது மாதிரி 2 லேயர் வச்சு தைச்சு பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம கொக்கி மாட்டுறதும் நல்லாயிருக்கும். கொக்கி வச்சு தைக்கிறோம் பாருங்கள், அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.